ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜுரான் விளாக்ஸ். கோவா சீரிஸில் பார்ட் 2ல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு இப்போ தான் வந்து செக்இன் பண்ண போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் நாங்கள் மெயின் வழி வேறு, நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக அப்படி போயிட்டு இருந்தோம் உள்ள. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து உள்ளே போக ஆரம்பிச்சோம். உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் நமக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்கள்லாம் சேர்ந்து மேலே போக ஆரம்பித்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு குளியலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரூம் நம்பர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. சரி அதில் பார்த்துட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 2 பேர் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பித்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இன்றைக்கி வந்து சரியான ஒரு ஆட்டம் போடணும் ஸ்விம்மிங் பூலில் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரூம் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா, ரூமெல்லாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து காட்டேஜ் தான், எல்லாமே வந்து காட்டேஜ் ரூம்ஸ் வந்து ரெண்டல் கொடுக்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் அப்படி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்திருந்தோம். கான்டாக்ட் நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் அதில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு பேச்சை போட்டுட்டு சரி பசங்க மேலே போய் ரூமை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் கோவாலாம் வந்து பசங்க கூடலாம் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வந்துவிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ண காட்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால், ஒரு கிச்சன்லாம் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி பசங்க வந்தவொடனே டிவியில் பாட்டை போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டிவி வேறு வச்சுருந்தாங்க ரூமில். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி எல்லாருமே குளிக்க வர ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் பீச்சுக்கு போகணும், பகலில் பீச் எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆட்டத்தை போட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வேளையை ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு ரெஸ்ட்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு ஈவினிங் அப்படி பீச் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா கோவா வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து மழை பெய்ய தூத்திட்டே இருந்துச்சு, ஒரு இடம் போக முடியாது. சரி நாங்களும் ஈவினிங்காக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பீச்சுக்கு வந்திருந்தோம். ஆனால் பெரிய அளவில் பீச்சிலலாம் ரொம்ப க்ரௌடெல்லாம் இருந்த மாதிரி தெரில, நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மான்சூனில் கோவா வந்தால் இப்படி தான் இருக்கும். சம்மரில் வந்தால் தான் கோவா வந்து செம்ம வைப்பாக இருக்கும் என்ஜாய் பண்ணுறது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் நிற்கிறாங்க, பெரிய அளவு க்ரௌடே இருக்காது. சரி நீங்கள் மான்சூனில் வந்து கோவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு பீச் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச்சுன்னு சொல்லுவாங்க. சரி லைட்டெல்லாம் பார்த்தா பயங்கர இதாக இருக்குது, நல்லா க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போக ஆரம்பித்தோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது க்ரௌடே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். அங்கங்கே ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி, ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் இல்லை கோவா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நிறைய கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, அதில் மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, நான் பயங்கர ரேட்டு மீனெல்லாம். அந்த ஒரு லாப்ஸ்டரு 2000 ரூபா சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது தேவையில்லை, சும்மா அப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கி சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய பாம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் 2-3 வெரைட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பசங்களாம் சேர்ந்து அப்படி நடந்து போக ஆரம்பித்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மான்சூனில் கோவாவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சேர்ந்து நாங்களும் அப்படியே ஒரு வாக்கிங் போட்டுருந்தோம். பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா வீடியோவில், பின்னாடி பெரிய அளவில் க்ரௌடே இல்லை, ஆளே இல்லை, மொத்தமே நாங்கள் தான் 4 பேர் நடந்து வர மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பீச்சில் அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். மான்சூனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்படியே ரெயின் தூத்திட்டே இருந்துச்சு, பெரிய அளவில் இல்லை. பார்த்தீங்களா எல்லாம் டேபிள் எல்லாமே வெறிச்சோடி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சும்மா அப்படி ஒரு விசிட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படி வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து வெளியே வர ஆரம்பித்தோம். வெளியே வரும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, வெறிச்சோடி இருந்துச்சு. ஃபுல்லாக மழை தூத்திட்டே இருந்தனால பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் க்ரௌடே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அப்படி சரி நம்ம கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் நடந்து போக ஆரம்பித்தோம். உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு, நிறைய டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துச்சு, வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க. சும்மா சரி நாங்களும் அப்படி போய் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்கள்லாம் சேர்ந்து அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, கோவா வைப் வந்து இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, பக்கத்தில் பப்பெல்லாம் இருந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்கள்லாம் சேர்ந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாள் முடிந்தது அப்படின்னு வச்சுட்டு நாங்கள்லாம் அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் அப்படி வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியே இருந்து ஒருத்தர் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தார், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இன்னொரு
டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட்லாம் வச்சு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் 24/7 போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்கள்லாம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சாப்பாடு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 6 சப்பாத்தி ரூ. 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. தனியாக கிரேவி தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆர்டர் கொடுத்துட்டு. சரி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான் ஆர்டர் போட்டிருந்தோம். சரி ஒரு வழியாக ஃபைனலாக சப்பாத்தி வந்துருந்துச்சு. சரி அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கெல்லாம் போனோம், அடுத்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.